செப்டம்பர் 10, 2025 இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில நடந்த ஒரு T20 மேட்சோட 13வது ஓவர் 3வது பால்ல ஜுனைத் சித்திக் அப்படிங்கிற யுஏஇ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. அப்போ பவுலர் சிவம் துபே அவருக்கு ஒரு ஷார்ட் பால் பவுல் பண்ணாரு. அதை புல் ஷாட் ஆட ட்ரை பண்ண பேட்ஸ்மேன் அந்த பாலை மிஸ் பண்ணிட்டார். விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் பேட்ஸ்மேன் கிரீஸ்க்கு வெளியில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி அண்டர் ஆர்ம்ல ஸ்டம்ப் அடிச்சுட்டு ஸ்டம்பிங்காக ஸ்கொயர் லெக் அம்பையர் கிட்ட அவுட் கேட்டிருக்காரு. ஸ்கொயர் லெக் அம்பையரும் தேர்ட் அம்பையரை கால் பண்ணிட்டு அதுக்கு அவுட்னு சிக்னல் கொடுத்தாரு. ஆனால் ஃபீல்டிங் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் அந்த அப்பீலை வித்ட்ரா பண்ணியிருப்பாரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, பாலை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே சிவம் துபேவோட டவல் கீழே விழுந்திருக்கும். அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேட்ஸ்மேன் ஜுனைத் சித்திக் சிவம் துபே கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இதே மாதிரி செப்டம்பர் 2017 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த 2வது ஓடிஐ மேட்ச்ல 34வது ஓவர் ஏஸ்ட் நகர் பவுல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பாலை டெலிவரி பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அவரோட டவல் கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்த அம்பையர் உடனே அதை டெட் பால்னு கால் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஸ்ட்ரைக்ல இருந்த விராட் கோலி அதை நோட்டீஸ் பண்ணாம அந்த பாலை லேட் கட் ஆடி 4 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பட் ஆல்ரெடி அம்பையர் அந்த பாலை டெட் பால்னு கால் பண்ணிட்டதால அந்த ஸ்கோர் கவுண்ட் ஆயிருக்காது. ஆனால் இந்த இந்தியா யுஏஇ மேட்ச்ல சிவம் துபே போட்ட அந்த பாலை டெட் பால்னு கால் பண்ணாம லீகல் டெலிவரியா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, அம்பையர் அந்த பாலை டெட் பால்னு கால் பண்ணவே இல்லை. அண்ட் பேட்ஸ்மேன் அந்த டவல் விழுகிறத கவனிச்ச உடனே அவரோட பொசிஷன்லேருந்து வெளியில் வந்திருந்தாருன்னா அந்த பாலை டெட் பால்னு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பேட்ஸ்மேன் அதுக்கு புல் ஷாட் ஆட ட்ரை பண்ணி மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பாலை லீகல் டெலிவரியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல்டிங் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் அந்த அப்பீலை வித்ட்ரா பண்ணதால பேட்ஸ்மேனை மட்டும் கண்டினியூ பண்ணி பேட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க.